தற்போதைய அண்மை செய்தி. நாகுடி அடுத்த கருங்குழிக்காடு கண்மாயில் உடலில் இரத்த காயங்களுடன் சடலமாக பெண் ஒருவர் கிடந்துள்ளார். பெண்ணை அடித்து கொலை செய்து தண்ணீருக்குள் அமுக்கி வைத்திருப்பதாக உறவினர்கள் குற்றச்சாட்டியுள்ளனர். நாகுடியில் பெண் அடித்து கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. பெண்ணை அடித்து கொலை செய்து தண்ணீருக்குள் அமுக்கி வைத்திருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து நாகுடியில் பெண் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகம் எழும்பியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். இளையராஜா, இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிசா. புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி அருகே கம்மாய்க்குள்ளிருந்து சந்தேகத்திற்கு இடமாக வகையில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டு தண்ணீருக்குள் அமுக்கப்பட்டார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி அருகே கார்னியானேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த ஜலாலுதீன் மனைவி பர்வீன் பானு கணவர் இறந்த நிலையில் 2 பெண் குழந்தைகளுடன் அந்த பெண் வசித்து வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை அந்த கிராமத்தில் உள்ள கருங்குழிக்காடு கம்மாயில் உடலில் இரத்த காயங்களுடன் பர்வீன் பானுவின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. அந்த பெண்ணை அடித்து கொலை செய்து தண்ணீருக்குள் அமுக்கி வைத்திருப்பதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் இந்த சம்பவம் குறித்து ஆவரர்கள் காவல்துறையினர் மற்றும் நாகுடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நேற்று மாலை பர்வீன் பானு அந்த பகுதியில் உள்ள வயலில் தனது மாட்டை தேடி சென்றதாகவும் அதன் பிறகு வீடு திரும்பாத நிலையில் தற்பொழுது அவரது சடலம் சந்தேகத்திற்கு இடமான வகையில் கைப்பற்றியுள்ளதாகவும் அவரை திட்டமிட்டு யாரோ கொலை செய்துள்ளனர் என்றும் அந்த கிராமத்தை சேர்ந்த கிராம மக்கள் போலீசாரோடு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். அவர்களை சமரசம் செய்து உரிய விசாரணை நடத்துவதாக கூறிய போலீசார் அந்த பெண்ணின் சடலத்தை உடல்கூறு ஆய்வுக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றுள்ளனர். இளையராஜா, தகவல்களுக்கு நன்றி.